ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்கர்ட் அதாவது உள்பாவடையில் உயரம் எப்படி ஈஸியான மெத்தேடில் கம்மி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடு உள்பாவாடை. இது வந்து 7 பார்ட் இருக்குது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது, நீளம் மட்டும் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அது எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மேலே நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து சுருண்டுட்ருக்கும். கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடித்து அடிக்க போகிறோம். இப்போ உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அளந்து பார்க்கலாம். இப்போ இடுப்பு பகுதியிலேருந்து கீழ் பக்கம் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. 35 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்மளுக்கு 2 இன்ச்சு வந்து நம்ம கம்மி பண்ணணும். 33 இன்ச்சுக்கு நம்ம வந்து கம்மி பண்ணணும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பாவாடையை நம்ம உள்பக்கமாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாவாடைக்கு கீழ் பக்கம் இருந்து நம்ம இந்த டிசைனுக்கு மேலே இப்போ நம்ம அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து 12 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ மேலே தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹிப்பு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் வந்து 12 இன்ச்சுக்கு ஒரே சைஸாக இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில், சைடில் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அளவுகள் மாறாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாவாடை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அகலமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ண இடத்துல நேராக நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி மார்க் பண்ண இடத்துலேருந்து 1 இன்ச்சுக்கு நான் வந்து கேப் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து 2 இன்ச்சு வந்து நம்ம பிடிச்சி தைக்க போகிறோம். அதுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணால் போதும். இதே 4 இன்ச்சு நீங்கள் பிடிச்சி தைக்கிற மாதிரி இருந்தால் 2 இன்ச்சு நீங்கள் வந்து கேப் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சாக மார்க் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் சைடு நான் வந்து இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் உள் பக்கமும் திருப்பிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாவாடையோட இன்னொரு பக்கமும் நான் வந்து இதே மாதிரி அளவு எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணமோ சாக் பீஸில் அது இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மெத்தேடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கும் வந்து ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே நம்ம மார்க் பண்ணமோ அதே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உள்பக்கமாக வந்து ஸ்டிச் பண்ணும்போது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது. ஆனால் உயரமும் நம்ம வந்து ஈஸியான மெத்தேடில் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக இன்ஸ்கர்ட் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மெத்தேட் ட்ரை பண்ணி நீங்கள் உயரம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். பாவாடையோடைய மேல் பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சாரியோட ஃப்ளீட்டிங் வந்து நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கீழ் பக்கமாக நீங்கள் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ தைக்கும்போது அளவுகள் மாறுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சு 1 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், அளவுகளும் நம்மளுக்கு மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ண அளவு வச்சு ரவுண்ட் சேஃபாக எல்லா பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், 1 இன்ச்சுக்கு அளவு மாறாமல் நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ உள் பக்கமாக திருப்பி பார்க்கலாம். இப்போ வெளிப்பக்கம் பார்க்கும்போது ஒரே ஒரு மடிப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியும். அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. நீங்கள் மேல் பக்கமும் படிவு தேல் விடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் விட்டுக்கலாம், உங்கள் ஆப்ஷனல் தான். பாருங்கள், இப்போ நம்ம சூப்பரான மெத்தேடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டேப்பில் அளந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாவாடையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 35 இன்ச்சு இருந்தது. இப்போ நம்ம 2 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ அளக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 33 இன்ச்சு இருக்குது கரெக்டாக. இப்போ 2 இன்ச்சு நம்மளுக்கு வந்து சூப்பராக கம்மியாக இருக்குது. பாருங்கள், நீங்களே 33 இன்ச்சு இருக்குது கரெக்டாக. இப்போ நம்ம 2 இன்ச்சு கம்மி பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணோம். இதே மாதிரி நீங்கள் 4 இன்ச்சு வந்து கம்மி பண்ணனாலும் 2 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். 4 இன்ச்சு ஈஸியாக வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். உயரம் கம்மி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மெத்தேடு. இல்லை எங்களுக்கு புது பாவாடையிலேருந்து கொஞ்சம் கூட ஸ்டிச்சிங்கே வேண்டாம், எங்களுக்கு ரெடிமேடு மாதிரி இருக்கணுன்னாலும் இன்னொரு மெத்தேடில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.